வணக்கம். ஆண்கள் மற்றும் பெண்களுடைய பாலியல் ஆர்வம் குறையிறது, டிசையர் குறையிறத சரி செய்ய முடியுமான்னு கேட்டிருக்காங்க. செக்ஸ் ஆர்வம் குறையிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று, உடல் ரீதியான காரணங்கள். ஹார்மோனில் ஏற்றத்தாழ்வு, தைராய்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப குறைவாக இருக்குது, ப்ரொலாக்டின் ரொம்ப அதிகமாக இருக்குது, வேறு சில காரணங்கள், சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகள், டிப்ரெஷனுக்கு சாப்பிடக்கூடிய மருந்து, மனநோய் மாத்திரைகள் பெருமளவுக்கு இந்த பிரச்சனையை உண்டு பண்ணோம். காக்கா வலிப்பு போன்ற நோய்களுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள், பல மருந்துகள் இதை உண்டு பண்ணலாம். செக்ஸ் ஆர்வத்தை குறைக்கும். கிரானிக் நோய்கள், HIV, டிபி நோய், பல்வேறு கிரானிக் நோய்கள், கேன்சர் பாலியல் ஆர்வத்தை வெகுவாக குறைக்கும். இதெல்லாம் உடல் ரீதியான. மன ரீதியாக டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, பயம், பதட்டம், இப்படி பார்ட்னரை சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை, பார்ட்னர் மேலே கடுமையான கோபம், வெறுப்பு, செக்ஸ் மேலேயே ஒரு கோபம், வெறுப்பு, பயம், இவர்களும் பாலியல் ஆர்வம் இருக்காது. அடுத்து சூழல் காரணமான பிரச்சனைகள். ஒரு இயல்பான இணக்கமான சூழல் இல்லாமல் இருக்கிறது, மாமியார் மருமகள், மாமியார் சண்டைகள், டார்ச்சர், மாமியார் குடும்பம் பிரச்சனை பண்ணுறது, பல காரணங்கள் இருக்குது. ஸோ உடலியல் காரணங்கள்னால் அதை முதல்ல செக் பண்ணி கண்டுபிடிச்சி சரி பண்ணிடலாம். மன ரீதியான பிரச்சனைகள், சாப்பிடக்கூடிய மருந்துகள்னால் மருந்துகளுக்கு மாற்று மருந்து கொடுக்க முடியுமான்னு பார்க்கணும். சில மருந்துகளுக்கு மாற்று மருந்து கொடுக்கலாம், சில மருந்துகளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதை தவிர குடும்ப பிரச்சனைகள், சுற்றுச்சூழலில் வர்ற பிரச்சனைகள் அப்படின்னா அதை மாற்ற முயற்சி பண்ணலாம். கவுன்சிலிங், தெரப்பி அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்படி பல காரணங்கள் இருக்குது. என்ன காரணம் என்று கண்டறிந்து அதற்கான கரெக்டான சிகிச்சை கொடுத்தோன்னா சரியாயிடும். தைராய்டு பிரச்சனையை சரி பண்ணோன்னா நல்லாயிடுவாங்க. ப்ரொலாக்டின் ஹார்மோனை குறைச்சி நார்மலாக்கணுன்னா டக்குன்னு அவங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். பாலியல் ஆர்வம் நல்லாயிடும், செக்ஸு சரியாக ஈடுபட முடியும். அதனால் இப்போ எல்லாம் சரி செய்யக்கூடிய காரணங்கள். பெண்களுக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு ஒரு காரணம் பெண்கள் உச்சகட்டம் அடையாமல் இருக்கிறது. தாம்பத்திய உறவு ஆரம்பிச்சிடலாம், ஆனால் 2 நிமிஷத்தில் ஆண்களுக்கு வெந்து வந்துடும். பெண்களுக்கு உச்சகட்டம் அடைய முடியாது. ஒரு விதமான ஆரம்பத்தில் ரொம்ப தெரியாது, நாளாக செக்ஸில் தனக்கு திருப்தியாக இல்லை, கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவங்க உணரும்போது கணவன்கிட்ட சொல்லுவாங்க. கணவருக்கும் இதை பற்றி ஒன்றும் தெரியாது இருப்பார். நாளடைவில் செக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது வேண்டாம், இது பிடிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நல்ல தூக்கம் வரும், தூங்க போகலான்னா கணவன் செக்ஸ் பண்ணி ஒரு முழிப்பு வந்துடும் பெண்ணுக்கு, ஒரு உச்சகட்டம் அடைய முடியாது. கணவன் நல்லா தூங்கி கொட்டை விட்டுட்ருப்பார். இந்த சூழல் பல பெண்களுக்கு செக்ஸ் ஆர்வம் குறையிறது. மறுநாள் உடல் வலி, தலைவலி எல்லாம் இருக்கும். கணவர் செக்ஸு கூடும்போது எனக்கு அதில் நேத்தானே பண்ணோம், எனக்கு வேலை இருக்குது, அது இந்த மாதிரி சொல்லிகிட்ருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு முறையும் ஒரு பெண் உச்சகட்டம் அடைகிறாங்களா, வேறு பிரச்சனை இல்லாமல் இருக்கா, இதை பார்க்கணும். உடல் ரீதியான காரணங்கள், மன ரீதியான காரணங்கள், மற்ற காரணங்களையும் கண்டறிந்து அதை சரி செய்வதன் மூலம் இந்த பிரச்சனையை முற்றிலுமாக சரி செய்ய முடியும். வணக்கம்.